என்னோட சேனலை விசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இனிய திவாலி வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நான் இந்த ஒரு கோல்டன் நியூட்ரல் மேக்கப் லுக் எப்படி செய்யறேன்னு சொல்லி தர போறேன். So please keep on watching. So எப்பவும் போல you guys know நான் மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து aqua base primer யூஸ் பண்றேன். நான் நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். இன்னைக்கு வந்து நான் யூஸ் பண்ற ஃபவுண்டேஷன் மேக்ல இருந்து மேட்ச் மாஸ்டர் ஷேட் நம்பர் வந்து 6.0. நெக்ஸ்ட் வந்து டாட் ஷேட் டேப் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஷேடுக்கு பேர் மீடியம் ஹனி. இதை நான் வந்து அண்டர் ஐக்கு அப்ளை பண்ண போறேன். இதே வந்து நான் லிட்டுக்கு மேலேயும் அப்ளை பண்றேன். ஸோ தட் ஐ ஷேடோ ப்ரைமர் அப்ளை பண்ண தேவையில்லை. பிகாஸ் இது வந்து ரொம்ப thick in consistency. So நெக்ஸ்ட் வந்து இந்த அண்டர் ஐயை பேக் பண்றதுக்கு நான் பென்யே லக்ஸுரி பவுடர் ஷேடுக்கு பேர் பனானா. நான் ஸ்ட்ரைட்டாகவே அதை ப்ரஷ் பண்ணிடுறேன். பிகாஸ் எனக்கு பெருசாக க்ரீஸ் ஆகலை இன்னைக்கு. ஸோ ரொம்ப நேரம் பேக் பண்ண விடணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இன்னைக்கு வந்து எனக்கு ஷார்ப்பான கான்டோர் எதுவும் வேணாம். கொஞ்சம் சாட்டில்டாக சாஃப்டான லுக் தான் நான் இன்னைக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ரான்சர் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கோல்டன் மேக்கப் டைப்பில் தான் நான் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ டூ மச் டார்க் கலர்ஸ் எனக்கு வேணாம். ஸோ அதனால லைட்டாக ரொம்ப சாஃப்டான ப்ரான்சிங். எனக்கு பெரிய 400னால நான் இதே ப்ரான்சரை வச்சே நான் லைட்டாக ஷேடோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ண போறேன். நீங்க ரொம்ப நிறைய தடவை பார்த்துட்டீங்க நான் எப்படி ஐப்ரோ ஃபில் பண்றேன்னு. ஸோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ண போறேன். லிங்க் டவுன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போறேன். ஸோ உங்களுக்கு ஐப்ரோ நான் எப்படி ஃபில் பண்ண போறேன்னு பார்க்க போறீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோ தான். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறது இந்த புது பேலட் Urban Decay. இது ஆக்சுவலி நான் இன்னைக்கு என்னோட கிளைண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் பிக்மெண்டேஷன் வாஸ் ரியலி குட். கொஞ்சம் கூட டீப் கலர்ஸ் தான் இருக்குது. as in like brown, கொஞ்சம் டார்க்கான கலர், ஃபியூ ப்ளூஸ் அண்ட் பிங்க்ஸ் கூட இருக்குது. பட் ஐ ஃபீல் லைக் இது கூட மோர் நியூட்ரல்ஸ் அண்ட் ப்ரௌன்ஸ் அண்ட் லிட்டில் பிட் ஆரஞ்ச் ஷேட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் செய்ய போகிற லுக்குக்கு இது பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட்டு நான் ரிஃப் என்ற ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் அதை வந்து ட்ரான்சிஷன் ஷேடாக ஆல் ஓவர் த லிட் அப்ளை பண்ணுறேன். எந்த விதமான ஐஷேடோ லுக்குக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரான்சிஷன் ஷேட் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் அவசரத்தில் பிளெண்ட் பண்ணாமல் போனால் கூட இந்த ட்ரான்சிஷன் ஷேட் போட்டால் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டீப்பாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு லைட், என்னோட ஷேடை விட ஒரு 2 ஷேட் டார்க்கான ஐஷேடோ. ஸோ நீங்கள் எப்போ வந்து ரெக்கார்ட் ஆச்சுன்னே தெரியல, ரெக்கார்ட் ஆகாமல் நின்றுச்சுன்னே தெரியலை. ஐ ரியலி ஹோப் மேலே லிட்டில் அப்ளை பண்ணப்போ ரெக்கார்ட் ஆச்சுன்னு. ஸோ பேசிக்காக இதில் வந்து ப்ரௌன் கலர் ட்ரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இந்த அவுட்டர் கார்னர்ஸில் கொஞ்சம் காப்பர் ஷேட் மாதிரியும் இருக்குது. அதை வந்து அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒரு டார்க் ஷேட் குட் இஸ் கோன் அதே Urban Decay பேலட்லேயே இருந்தாங்க. அதை வந்து நான் முன்னாடி பிளெண்ட் பண்ணுறேன். ஐ மீன் பாட்டம் லாஷுக்கு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக கொண்டு வரல. நான் இது வரைக்கும் தான் கொண்டு வர்றேன், உள்ளாடி அடிக்கலை. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்றனால நான் அதை அப்படியே மேலாடியும் கொண்டு போய் அப்படியே அதை பிளெண்ட் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராண்ட் அதே பேலட்லேருந்து இதை இன்னர் கார்னர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி அதை அப்படியே மேலால் அப்படியே கொண்டு போகிறேன். இந்த க்ரீஸ் லைன் வரைக்கும் கொண்டு போய் அப்படியே அதை பிளெண்ட் பண்ணி விடுறேங்க.
மறுபடியும் ரெக்கார்ட் ஆகுது எப்போ நினைச்சுன்னு தெரியல. இந்த இன்னர் கார்னர்ஸ் இந்த இடத்துல வந்து நான் இந்த ரோல் ஆன் கோல்ட் ஐ ஷேடோ அப்ளை பண்ணால், இது ஆக்சுவலி நான் ஈபேல இருந்து கண்டுபிடிச்சிட்டேன். அன்னைக்கு லிங்க் உங்களுக்காக தேட ட்ரை பண்ணால் பட் கிடைக்கல. I don't know, but basically it's just an ordinary gold eyeshadowங்க. அது வந்து நான் அப்ளை பண்ணிட்டு ஒரு மேக் சிந்தட்டிக் ப்ரஷால ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணினான், ஸோ தட் பேச்சஸ் இல்லாமல் நீட்டாக இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் ஆஃப்கோர்ஸ். ஜஸ்ட் அன் ஆர்டினரி விங் தாங்க அப்ளை பண்ணியிருக்கிறேன். பட் த ட்ரிக் இஸ், இதை அப்ளை பண்ணிவிட்டு பாட்டம் லேஷ் லைனில் நாங்கள் காஜலை அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக உள்ளாடி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணாமல், இதை வந்து நான் உள்ளாடி வாட்டர் லைனில் அப்ளை பண்ணலைங்க, கீழே பாட்டம் லேஷ் லைனில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதை வந்து ஏதாவது ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் லைனுக்கு நான் வந்து ஒயிட் கோல் லைனர் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் போய் ஐலாஷ் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஐலாஷ் அப்ளை பண்ணிட்டேங்க. இது ட்ரை பண்ணுற கேப்பில் நான் என்னோட பிளஷஸ் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து இதான் நான் லாஸ்ட் வீடியோவில் கூட அப்ளை பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன பிளஷர். இது பாபி ப்ரௌன்லேருந்து க்ளோ ஸ்டிக், ஷேடுக்கு பேர் பிகினி. இதை நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா இது ஸ்டிக் ஃபோம்ன்றனால ஃபவுண்டேஷனை மூவ் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பியூட்டி பிளெண்டரில் எடுத்து தான் நம்ம அப்ளை பண்ணணும். இது கூட கலர் எதுவும் பெருசாக வராது, ரொம்ப லைட்டான பிங்க், பட் கூட வந்து ஒரு ஷைன் இருக்கும், க்ளோவிங்காக இருக்கும். இதை வந்து நான் வந்து பேஸாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வேற ஒரு ப்ளஷர் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மேலாளி அப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் நார்ஸில் இருந்து ஷேடு பேர் அவுட்லோ, இது நான் லைட்டாக இதுக்கு மேலால் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் அதே க்ளோ ஸ்டிக் இதை திருப்பி மேலால் அப்ளை பண்ணால் ரொம்ப அழகான க்ளோ கிடைக்கும். இப்போ வந்து நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது மேப்ளின் மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர். இது வந்து ஒரு மெட்டாலிக் ஹைலைட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப் லைனர். ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் தான் நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ரிமல்ல இருந்து, ஷேடுக்கு பேர் வந்து காஃபி பீன். நெக்ஸ்ட் வந்து நான் நிக்ஸ்ல இருந்து சாஃப்ட் மேட் லிப் க்ரீம், இந்த ஷேடுக்கு பேர் கேனஸ். இது வந்து ஜஸ்ட் பேஸ் தாங்க, பிகாஸ் என்னோட லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க்ன்றனால நான் கோல்டு கலர் மாதிரி எந்த லிப் க்ளாஸ் அடித்தாலும் அது ஸ்டில் ப்ரௌன் மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால நான் என்ன செய்வேன், எப்பவுமே வந்து லைட்டான பிங்க் லிப் க்ளாஸ் அடிச்சுட்டு அதுக்கு மேலால கொஞ்சம் கோல்டு லிப்ஸ்டிக் லிப் க்ளாஸ் அடிச்சிட்டா ஓரளவுக்கு அது கோல்டிஷாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து நான் இதுக்கு மேலாடி வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து லாரியல்ல இருந்து கோல்ட் அப்சஷன் கலெக்ஷன். இந்த ஷேடுக்கு பேர் நியூட் கோல்ட். ஃபைனலாக இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிற செட்டிங் ஸ்ப்ரே மிக்ஸ் டூவி ஃபினிஷ். ஸோ இவ்வளவு தாங்க. நான் குயிக்காக போய் என்னோட ஜுவல்லரி அண்ட் அவுட்ஃபிட்டை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். டடா, இவ்வளவு தாங்க. ஐ ஹோப் இந்த மேக்கப் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காம இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.